ते नमः। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे நமः. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலே நீங்கள் சிறப்பாக விழா எடுப்பது அறிந்து மிக்க மகிழ்ச்சி. பொங்கல் விழா என்பது சூரிய பகவானுக்கு நாம் நன்றி செலுத்தும்படியாக நடத்தக்கூடிய விழா. நம்முடைய ஆதி காலத்திலிருந்தே முன்னோர்கள் இயற்கையை வழிபட்டு வந்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இயற்கையிலேயே மிக அதிக சக்தி வாய்ந்ததாக நம்ம சூரிய பகவான் விளங்குகிறார். ஷண்மதங்களிலேயே சௌரம் என்பது சூரிய வழிபாட்டை தான் குறிக்கும். ஆதிசங்கரர் ஏற்படுத்திய காணாபத்தியம், சைவம், வைணவம், சாக்தம், கௌமாரம், சௌரம் என்பதில் சௌரம் சூரிய வழிபாட்டை குறிக்கும். சூரியனை வழிபடுவது என்று மிகச் சிறப்பானது. சூரியன் தான் இந்த உலகத்துள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து பயிர்களும் வளர்வதற்கு அதற்கு உயிர் நாடியாக இருக்கின்றார். எனவே அவருக்கு நன்றி செலுத்தும் முகமாக இந்த விழா எடுக்கப்படுகிறது. நன்றி மறப்பது நன்றென்று என்று நம்முடைய வள்ளுவ பெருமானும் சொல்லியிருக்கிறார். எனவே நாம நன்றியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாவை நாம் நடத்துகிறோம். இந்த விழாவை நடத்துவதன் மூலமாக நம்முடைய தமிழர் பண்பாடு காக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய முன்னோர்களுடைய ஆசை. தமிழர்களுடைய பண்பாடு மறந்து போகக்கூடாது. இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய குழந்தைகளுக்கு, நம்முடைய வாரிசுகளுக்கு நாம் நம்முடைய பண்பாட்டை சொல்லிக் கொடுப்பது என்பது இல்லாமல் இருக்கிறது. எல்லாம் படின்னு சொல்லி நாம அவங்களுக்கு அந்த படிக்கிறது, வேலை வாங்குறது, பணம் சம்பாதிக்கிறதுங்க இருந்துட்டு இருக்கிறோம். இதுல இருந்து நம்முடைய பண்பாடு நமக்கு புரிய வேண்டும், நாம் மீண்டும் நினைக்க வேண்டும் என்பதற்காக இந்த விழாக்கள் எல்லாம் உதவி செய்யும். தமிழர் பண்பாடு அப்படின்னா முதல்ல நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். எனவே எல்லா குழந்தை பருவத்திலிருந்தே எல்லோரும் அன்னையும் பிதாவையும் வணங்க வேண்டும். தினசரி காலையில அவங்க காலை தொட்டு வணங்கணும். அதுக்கு அம்மா அப்பா காலை தொட்டு வணங்க சொல்லணும், அப்பா அம்மா காலை தொட்டு வணங்க சொல்லணும். அப்படி குழந்தை வளர்த்தோம் என்றால் நல்ல குழந்தையாக, சிறந்த குழந்தையாக அது மாறி வரும், நல்ல பண்புள்ள குழந்தையாக மாறி வரும். ஆனால் நாம அப்படி பழக்கிறது இல்லை. அதனால நம்முடைய தப்பு தான். அதாவது ஒரு பாட்டுண்டு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்க்கையிலே அப்படின்னு சொல்லி நம்முடைய அந்த குழந்தை பருவத்திலிருந்தே நாம் அந்த குழந்தைகளுக்கு பெற்றோரை வணங்க வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதுபோல குருவில்லா வித்தை பால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குரு இல்லாமல் வித்தை பால் அப்படின்னா குருவுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் இருக்கிறது. குரு தான் நம்முடைய வாழ்க்கைக்கு வேண்டிய அனைத்தையும் நமக்கு சொல்லித் தருகிறார். அதோடு நமக்கு இறைநிலை அடைவதற்கான வழியை குரு தான் காண்பிக்கிறார். அதனால குருவுக்கு தமிழர் பண்பாட்டிலே மிக முக்கியமான இடம் உண்டு. எனவே குருவை மதிக்க வேண்டும். நமக்கு எந்த பாடம் சொல்லிக் கொடுத்தாலும் சரி, எந்த கலையை சொல்லிக் கொடுக்கிறார்களோ அந்த குருவை நாம வணங்க வேண்டும், அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். இது நம்முடைய தமிழர் பண்பாடு. அது குருவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இருக்கு. ஆனா இன்று நம்முடைய தமிழர் பண்பாடு குருவை மதிக்கிறோமா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அது நாம மதிக்க பழகணும். அடுத்து விருந்தோம்பல் அப்படின்னு வள்ளுவர் விருந்தோம்பலுக்கு நிறைய பாட்டு சொல்லி இருக்கிறார். விருந்தோம்பல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்காலத்துல எல்லாம் நம்முடைய வீடுகள்ல திண்ணை இருந்தது. அந்த திண்ணையில யாராவது இருக்காங்களான்னு பார்த்து அவங்க சாப்பிட்றீங்களான்னு கேட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்த பிறகுதான் வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு நம்முடைய விருந்தோம்பல் இருந்தது. முன்காலத்திலே அன்னம், கல்வி, மருத்துவம் இந்த மூன்றும் விற்பனைக்கு உரியது அல்ல, விற்க மாட்டாங்க. அது எல்லாம் இலவசமாக கொடுத்தார்கள். ஆனா இந்த மூன்றும் தான் மிக விற்பனை பொருளாக மாறி இருக்கிறது. அதனால உணவு கொடுப்பது, அதோட விருந்தோம்பல்ங்கிறது வெறுமனே என்னைக்கா வரக்கூடிய விருந்தினருக்கு சாப்பாடு கொடுக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய சுற்றி இருப்பவர்களுக்கு நாம உதவி செய்ய வேண்டும். வடமாடக்கோவில் பரமர்கொன்றியின் நடமாடக்கோவில் நம்பர்காங்காக, நடமாடக்கோவில் நம்பர்கொன்றியின் வடமாடக்கோவில் பரமர்கங்காம் அப்படின்னு சித்தர் பாடி இருக்கிறார். நம்முடைய எதிரே நடமாடுகின்ற வேகான் சாமி சொல்கிறார், உன்னுடைய முன்னே நடமாடுகின்ற ஏழையின் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நீ புரிந்து கொள்ளாவிட்டால் கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த விக்கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த இறைவனை நீ எவ்வாறு உணர முடியும் என்று கேட்கிறார். எனவே நம்ம விருந்தோம்பல் என்று சொல்லும் போது அனைவருக்கும் உதவி செய்ய வேண்டும். அந்த பண்பாடு நம் ஒருவருக்கு ஒருவர் நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த பண்பாட்டை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அது இதை விட எல்லாம் ரொம்ப முக்கியம்.
நாம் எப்பொழுதும் இறை சிந்தனையோடு இருக்க வேண்டும். காலையில் எழும்பும் போதே இறைவனை நினைந்து இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே எழ வேண்டும். எந்த நாமமாக இருந்தாலும் சரிதான், எந்த நாமம்னாலும் தப்பு கிடையாது. இது எல்லாமே இறைவன் எங்கும் நிறைந்தவர். நாம் எந்த வடிவத்தில் எந்த நாமத்தில் அழைக்கின்றோமோ அந்த வடிவத்தில் அந்த நாமத்தில் நம் முன்னே காட்சி தருவார். எனவே ஏதாவது ஒரு நாமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே நாம் துயிலெழ வேண்டும். அதன் பிறகு காலை கடன்கள் எல்லாம் முடித்துவிட்டும் இறைவனை சிறிது நேரம் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதோடு மாலை நேரமும் விளக்கேற்றி நாம பிரார்த்தனை செய்யணும். அப்படி பிரார்த்தனை செய்யும் போது எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் அப்படிங்கிற பிரார்த்தனை செய்ய வேண்டும். எல்லோரும் நல்லா இருக்கணும், உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் நல்லா இருக்க வேண்டும். வசுதெய்வ குடும்பம்ங்கிறது தான் நம்முடைய சிந்தனை. எனவே உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒரே குடும்பம், அந்த மாதிரி எல்லாரும் நல்லா இருக்கணும்னா அதுல நாமும் சேர்ந்து விடுவோம். எனவே இதெல்லாம் நம்முடைய பண்பாடு. இந்த பண்பாடை ஞாபகப்படுத்துறதுக்காகத்தான் இந்த விழாக்கள் எல்லாம். எனவே இந்த விழா நடக்கும் போதாவது நாம் இதை பற்றி சிந்தனை பண்ண வேண்டும். அதன் பிறகு தினசரி அதை சிந்தனை பண்ண வேண்டும். தினசரி இறை வழிபாடு செய்ய வேண்டும். அன்னையும் பிதாவையும் வணங்க வேண்டும். அதோடு ஆசிரியருக்கு உரிய மதிப்பையும் வணக்கத்தையும் செலுத்த வேண்டும். சுற்றி இருப்பவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த பண்பாடுகள் எல்லாம் நமக்குள் வளருவதற்கு இந்த திருவிழா நமக்கு உதவி செய்யட்டும். இந்த விழாவில் கலந்து கொள்கின்ற அனைவருக்கும், அவர்களுடைய குடும்பத்தாருக்கும், சுற்றத்தாருக்கும், நண்பர்களுக்கும் எல்லோருக்கும் ஆரோக்கியமும் வளமான வாழ்வும் கிடைக்க நான் இறையருளை பிரார்த்திக்கிறேன். உலகில் உள்ள அனைவரும் நலமாக இருக்க நாம் எல்லோரும் பிரார்த்திப்போமாக. நன்றி, வணக்கம்.